பேய் கதை அல்லது முன்ஜென்ம கதைதான் இன்றைய கோலிவுட் டோலிவுட் ஃபேவரட் என்பதால் அப்படி ஒரு கதையோடு களம் இறங்கியிருக்கிறார் இயக்குனர் கே.வி. ஆனந்த். 1962ஆம் ஆண்டு பர்மாவில் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலம். அங்கே அதிகாரத்தில் இருக்கும் ஒரு தமிழனின் பெண்ணை காதலிக்கிறார் கூலி தொழிலாளி. ஆனால் இந்த காதலை பிரிக்க பார்க்கிறார் பெண்ணின் தந்தை. அந்த நேரத்தில் தான் பர்மாவில் உள்நாட்டு கலவரம். தமிழர்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டு விரட்டப்படுகிறார்கள். அந்த கலவரத்தில் காதல் நிறைவேறாமல் உயிர் துளைக்கிறார்கள் காதலர்கள். கட். இது நாயகியின் கனவில் வரும் கதை. ஆனால் இந்த கதையின் மாந்தர்கள் அத்தனை பேரையும் நிஜத்திலும் சந்திக்கிறார் நாயகி. காதலனை தவிர கடைசியில் அனைவரையும் சந்தித்தது காதல் கொள்கிறார். இந்த காதலுக்கு எதிர்ப்பு. உண்மையில் இதுபோல் வேறு இரு கனவுகளும் அவளுக்கு வருகின்றன. ஒன்றில் அவள் இளவரசி, காதலன் இளவரசன். அவர்களையும் பிரிக்கிறார்கள். அடுத்தது மட்டும் கனவென்று சொல்ல முடியாத 1987 நடந்த இரு காதலர்களின் நிஜ கொலைகளின் பின்னணியை சொல்லும் கதை. இந்த கதைதான் படத்தின் ஜீவன் என்பதால் அதை திரையில் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்படி 4 வெவ்வேறு கதைகளை சரியான புள்ளியில் இணைக்க முயன்று ஓரளவு வெற்றியும் பெற்றுள்ளார் இயக்குனர் கே.வி. ஆனந்த்.